வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஜெய் சாந்தி கிச்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரெசிபி ஒன்று பண்ணி காமிக்கிறேன். அது வந்துட்டு இது பாசுமதி ரைஸ். இந்த ரைஸ் வச்சு நான் உங்களுக்கு ஒரு பாயசம் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகணும்னா இது இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கலாம்ப்பா இதை. சரிங்களா? இது இந்தியா கேட் ரைஸ் தான் போட்டிருக்கேன் நான், பாஸ்மதி ரைஸு. சரிங்களா? சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? போதும்ப்பா, நல்லா வதங்கிடுச்சு. சரிங்களா? அதை எடுத்துகிட்டு நான் மறுபடியும் என்னென்னு போடுறேன். 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன்ப்பா. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ தான் வந்துட்டு அந்த சுகர் வந்துட்டு எடுத்து கொடுக்கணும் நம்மளுக்கு. கொஞ்சமாக போட்டுக்கினா போதும் நம்ம சுகரு. அதனால் ஒரு சிட்டிகை இது போட்டுருக்கேன், சால்ட்டு போட்டிருக்கேன். சரிங்களா? நல்லா கொதித்த உடனே தண்ணி நல்லா கொதிக்குதுப்பா. இப்போ நம்ம இந்த ரைஸை போட்டுக்கலாம். சரிங்களா? ரைஸ் போட்டு நல்லா வேகட்டும். நல்லா வேகட்டும்ப்பா, குழைய வேகட்டும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கொஞ்சம் வெந்தவுடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அவ்வளோதான்ப்பா, நல்லா வெந்துடுச்சு. இந்த ரைஸு நல்லா வெந்துடுச்சு. பாஸ்மதி ரைஸ் போட்டுருந்தோம் நம்ம, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சுகர் போட்டுக்கலாம். நீங்கள் சுகர் வேணுன்னா போட்டுங்கப்பா. ஒயிட் சுகரு, நான் ப்ரௌன் சுகர் போடுறேன். சரிங்களா? குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கள்ல, அதனால் நீங்கள் ப்ரௌன் சுகர் போடுங்க. இல்லைன்னா வந்துட்டு கற்கண்டு போட்டுக்கலாம். பனங்கற்கண்டு இருக்குது பாருங்கள், அது போட்டுக்கலாம். எப்போயுமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த பனங்கற்கண்டு யூஸ் பண்ணிங்கன்னா நெஞ்சில் சளி சேராது. சரிங்களா? எல்லாருக்குமே நல்லது. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரௌன் சுகரு, பனங்கற்கண்டு சேர்த்துட்டிங்கன்னா, ஒயிட் கற்கண்டு கூட சேர்க்கணும். ப்ரௌன் கலரில் இருக்கிற பனங்கற்கண்டு சேர்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும், சளி பிரச்சனையே வரவே வராது. சரிங்களா? அதனால் நீங்கள் பனங்கற்கண்டு எதனா இருந்தால் போட்டுங்க. இல்லை உங்கள் டேஸ்ட் அப்படி தான் இருக்குதுன்னு சொன்னால் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். சரிங்களாப்பா? அப்படியே கொதிக்கிட்டோம் நல்லா. ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம்ப்பா. போதும், அதுவே போதும். ஆல்ரெடி நம்ம நெய் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போட்டுங்க. சரிங்களா? நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் நெய். இப்போ முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்துக்கலாம்ப்பா முந்திரி பருப்பு. இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாஸ்மதி ரைஸ்க்கும் நெய்யில் போட்டு வறுத்து அரிசியை இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? நான் போடுற பொருள் ஒன்று ஒன்றா பாருங்கள். சரிங்களா? தள்ளாத பாருங்கப்பா, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் தள்ளிட்டிங்கன்னா நடுவில் எதனா பொருள் போட்டால் தெரியாது உங்களுக்கு. இது முடிஞ்சிச்சு. இது வெள்ளை நல்லா கொதிச்சிச்சு. ஸ்மெல் வருதாப்பா? வெள்ளை ஸ்மெல்லு. அது வெந்த உடனே ஒரு ஸ்மெல் வரும். சரிங்களா? இப்போ இதில் நான் இப்போ வேர்க்கடலை பொடி அரைச்சி வச்சுருக்கிறேன், அது போடுறேன். ஆப்படியில் போதும், ஒரு 5 ஸ்பூன் போட்டுங்க. சரிங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் சூடாகட்டுப்பா. சூடாகணுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இது முடிஞ்சிச்சுப்பா. கொஞ்சம் ஆறிடுச்சு நல்லா. ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் நான். சரிங்களா?
அது எப்படி இருந்தாலும் தேங்காய் போடணும். அது பால் அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா சூடு ஆறினோடனே ஊற்றினோம்னா கொஞ்சம் டேஸ்ட் வரும். சரிங்களா? அதுதான். இப்போ ஊற்றிடலாம் நம்ம தேங்காய் பால். இதுலேயே நான் ஏலக்காவும் போட்டேன். தேங்காய் பால்லே ஏலக்காவும் போட்டேன். சரிங்களா? அவ்வளோதான். நல்லா கலக்கிட்டு நீங்கள் ஸ்வீட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? எனக்கு போதும். தேங்காய் பால் நம்ம சூட்டில் ஊற்றக்கூடாது. சரிங்களா? அதனால் ஆற வச்சுட்டு ஊற்றிருக்கேன் நான். சரிங்களா? சூட்டில் தேங்காய் பால் கொதிச்சதுன்னா அது டேஸ்ட் மாறிடும். அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் போயிடும். சரிங்களா? அதனால் தேங்காய் பால் எல்லாம் ஆறின ஒன்று ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நான் அப்படி ஊற்றிருக்கேன். நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். பாயாசம் ரெடி. சரிங்களா? பாஸ்மதி ரைஸ் பாயாசம் ரெடி. இதை செய்து பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த பாயாசம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? அதுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இதோட சிம்பிளாக சுவையாக இருக்கிற ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? பாய்.